வெல்கம் டு ஸ்டே வித் சக்ஸஸ். ஸோ நம்ம ஸ்டே வித் சக்ஸஸில் மென்சுரேஷன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மென்சுரேஷன் சீரிஸில் நம்ம கிட்டத்தட்ட எல்லா ஷேப்ஸுமே பார்த்துட்டோம். ஸோ அந்த எல்லா ஷேப்ஸுமே பார்த்துட்டு இப்போ கடைசியாக ஒரு கட்டத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த எல்லா ஃபார்முலாஸையும் குமுலேட் பண்ணி இந்த ஒரு செஷனில் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண போகிறோம். அண்ட் அந்த ரிவைஸ் பண்ண ஃபார்முலா வச்சு நம்ம எல்லா ஐடியாவும் இனிமேல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஷேப் இருக்குது. ஒன்று வந்து 2 டைமென்ஷன் அண்ட் இன்னொன்று 3 டைமென்ஷன். ஸோ அந்த 2 டைமென்ஷன் ஷேப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு நிறைய ஸ்ட்ரைட் லைன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும், ஒரே ஒரு பிளேனில் இருக்கும். ஆனால் 3 டைமென்ஷனல் ஷேப்பில் நிறைய பிளேன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ அவ்வளோதான் 2 டைமென்ஷனும் 3 டைமென்ஷனும் உண்டான வித்தியாசம். ஸோ இந்த 2 டைமென்ஷனல் ஷேப்பில் நம்ம மேக்ஸிமம் பார்க்கறது எல்லாமே பாலிகன்ஸ். ஸோ பாலிகன் அப்படின்னா பலகோணம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இதில் பல விதமான கோணங்கள் இருக்கும். ஒரு கோணத்தை வச்சு நம்ம எந்த ஒரு ஷேப்பையுமே கொண்டு வர முடியாது. அந்த 2 கோணத்தை வச்சு கொண்டு வர முடியாது. 3 கோணங்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஷேப்பை கொண்டு வரலாம். அதுதான் முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் அ ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் இஸ் அ பாலிகன் which is having 3 sides. ஸோ 3 சைடு இருக்கிற மாதிரி ஒரு ஷேப். இந்த ட்ரையாங்கிள்லேயே நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அண்ட் இன்னொன்று ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், அண்ட் இன்னொன்று ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ பொதுவாக இது வந்து ஸ்கெலின் ட்ரையாங்கிள் அப்படின்வாங்க, அதாவது அசம பக்க முக்கோணம். ஸோ இந்த அசம பக்க முக்கோணத்தில் 3 சைடு இருக்கும், A, B, C. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாலிகன், அதாவது பாலிகனில் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா அண்ட் பெரிமீட்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஏரியா அண்ட் பெரிமீட்டர் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 சைடு இருக்குது. ஸோ இதனுடைய ஏரியா கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஃபர்ஸ்ட் இதோட செமி பெரிமீட்டர் கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட பெரிமீட்டர் என்ன அப்படின்னா A plus B plus C. அதுவே செமி பெரிமீட்டர் அப்படின்னா A plus B plus C by 2. ஓகே, ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த செமி பெரிமீட்டரை S அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஸோ அந்த எஸ்ஸை வச்சுட்டு நம்ம இதோட ஏரியா சொல்ல போகிறோம். ஏரியா என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் S இன்டூ S மைனஸ் A, S மைனஸ் B, S மைனஸ் C. ஸோ இதுதான் ஒரு அசம பக்க முக்கோணத்தினுடைய ஏரியா. அதோட பெரிமீட்டர் வந்து A plus B plus C. அடுத்து அதே மாதிரி ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துட்டோம்னா அந்த செங்கோண முக்கோணத்தில் நமக்கு ஈஸியாக இதை வந்து பேஸ்ன்னு சொல்லுவோம், அண்ட் இதை ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒரு முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஷேப்புக்கு ரெண்டாவது ஷேப். ஸோ இந்த ரெண்டாவது ஷேப்பில் அதனுடைய ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு half இன்ட்டு B இன்ட்டு H. ஓகே, ஸோ half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இதனுடைய ஐடியா எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துப்போம். இந்த ரெக்டாங்கிளை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணால் இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக வருமா. ஒரு ரெக்டாங்கிள் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக வரும். ஸோ அப்போ இந்த ஓவரால் ரெக்டாங்கிளோட ஏரியாவில் இது என்னது நமக்கு பாதி. ஸோ அப்போ இதை வந்து பேஸ்னும் இதை ஹைட்டுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஓவரால் ரெக்டாங்கிளோட ஏரியா B இன்ட்டு H அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா half இன்ட்டு B இன்ட்டு H. ஸோ ஓவரால் அந்த ஐடியா அப்படி தான் வந்துச்சு. ஓகே, ஸோ அடுத்து என்னன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா நமக்கு 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுவும் A, இதுவும் A, இதுவும் A. ஸோ ரொம்ப சிம்பிளாக இதில் அதே மாதிரி ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ பேஸ் வந்து A இன்ட்டு ஹைட். ஸோ ஹைட் என்னது இங்கே நடுவில் இருக்கிறது. இந்த ஹைட் என்னன்னு கேல்குலேட் பண்ணிடுவோமா. ஹைட் என்னன்னு கேல்குலேட் பண்ணோம்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக எடுத்துக்கணும். அண்ட் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பற்றி எங்கெல்லாம் பேசுகிறோமோ அங்கெல்லாம் பித்தகோரஸ் தியரம் யூஸ் ஆகும். ஸோ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நமக்கு பித்தகோரஸ் தியரம் யூஸ் ஆகும். ஸோ பித்தகோரஸ் தியரம் அப்படின்னா என்ன அப்படின்னா இதை ABCன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர், ஹைபாட்னியூஸ்னா கர்ணம், இந்த ஹைபாட்னியூஸோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் 2 சைட்ஸ். மற்ற 2 சைடோட ஸ்கொயரோட சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணோம்னா AB ஸ்கொயர். ஸோ இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணோம்னா AC ஸ்கொயர். ஸோ இந்த 2 சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறது நமக்கு BC ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த ஐடியா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நமக்கு இந்த ஐடியா நிறைய இடத்துல யூஸ் ஆக போகுது. அந்த அதை வச்சு தான் மற்ற ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஷேப்புக்கு போயிடுவோம். ஸோ அடுத்த ஷேப் என்ன அப்படின்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா 3 பக்கமே நமக்கு சமமாக இருக்கும். ஸோ 3 பக்கமே நமக்கு சமமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த 3 பக்கமே சமமாக இருக்கும்போது அதனுடைய ஏரியா கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஏரியாக்கான ஃபார்முலா என்ன நமக்கு வழக்கம் போல தெரிஞ்சது, half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ இதோட பேஸ் என்னது A இன்ட்டு ஹைட். இந்த ஹைட்டு தான் தெரியாது இல்லையா. ஸோ இந்த ஹைட் எப்படி கேல்குலேட் பண்ணலாம்னா இதை ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக நினச்சிக்கோ. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக நினச்சிக்கோம்னா இந்த ஹைட் தான் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ அந்த ஹைட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், அதை ஹச்னு வச்சுப்போம்.
ஸோ அப்போ இதை ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணும்போது இங்கே ஹைபாட்னியூஸ் ஹைபாட்னியூஸ்ங்கிறது a ஸ்கொயர் which is equal to sum of squares of other two sides. ஸோ மற்ற ரெண்டு சைடு என்ன இருக்குது, இங்கே பாதி a/2 அதை ஸ்கொயர் பண்ணணும் அண்ட் இங்கே h ஸ்கொயர் பண்ணணும். நமக்கு வேண்டியது h தானே. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா a ஸ்கொயர் minus a square by 4 equal to h square. அப்போ h is equal to square root of 3a square divided by 4 அப்படின்னு இருக்கும். அதனால் 3a square அப்படின்னா ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ 4a square minus a square 3a square by 4. ஸோ அந்த ஸ்கொயர் ரூட் வந்து 4க்கும் சேர்த்துலாம். ஸோ அப்போ ஹைட் அப்படிங்கிறது என்னன்னா √3a by 2. ஓகே, ஸோ அப்போ ஹைட்டுங்கிறது √3a by 2 அப்படின்னா ஏரியாக்கான ஃபார்முலாவில் கொண்டு ஹைட்டை சப்ஸ்டிட் பண்ணிடலாமா. ஸோ அப்போ √3a by 2 அப்போ ஃபார்முலா என்னன்னா √3 by 4a square. ஸோ இதான் ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியாக்கான ஃபார்முலா. அண்ட் இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளுக்கு டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு சைடு ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த சைடு நமக்கு என்ன இருக்கும், பின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இதனுடைய ஏரியா கேல்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கும் அதே மாதிரி ½ into b into h. ஸோ ½ into b into h. பேஸுங்கிறது நமக்கு இங்கே என்னது b தான். ஸோ ½ into b அண்ட் அதுக்கு ஹைட் கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஹைட் கேல்குலேட் பண்ணும்போது அதே மாதிரி பித்தகோரஸ் தியரம் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இந்த பித்தகோரஸ் தியரம் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் அதாவது a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். வழக்கம் போல இது மொத்தமாக b தான், இங்கே பாதி b/2. ஸோ அப்போ b/2 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த சைடு h ஸ்கொயர். அப்போ h இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பை 4. அப்போது h இஸ் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை 2. இங்கே ரூட் போட்டு. ஸோ ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை 4ன்னு இருக்கும். ஸ்கொயர் ரூட் வந்து 4 இருந்துச்சுன்னா 2 இருக்கும். ஸோ இதான் என்னது ஹைட். அப்போ அதை அப்படியே கொண்டு வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஸோ ரூட் ஆஃப் 4a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பை 2 ஃபார்முலாவாக எழுதும்போது 1/4 b இன்ட்டு ரூட் ஆஃப் 4a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ இதான் என்னது ஒரு ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளோட ஏரியாக்கான ஃபார்முலா. ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த பெரிமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா சைடுமே ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணும்போது a + b அதாவது 2 times a + b. ஸோ இதான் அது ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டருக்கான ஃபார்முலா. அண்ட் அதே மாதிரி ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்னன்னா எல்லா சைடும் ஆட் பண்ணணும். ஸோ 3 சைடு இருக்கு, அப்போ 3a அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இப்போ எல்லாத்தையும் குமுலேட் பண்ணி எழுதிடுவோமா. ஸோ எல்லாத்தையும் குமுலேட் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு நமக்கு ஸ்கெலின் ட்ரையாங்கிளோட ஏரியா அண்ட் பெரிமீட்டர் பார்த்துப்போம். ஸோ அதோட ஏரியா என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் s இன்டூ s மைனஸ் a s மைனஸ் b s மைனஸ் c. ஓகே, அண்ட் அதே மாதிரி அதனுடைய பெரிமீட்டர் நமக்கு a ப்ளஸ் b ப்ளஸ் c. செமி பெரிமீட்டர்னா a ப்ளஸ் b ப்ளஸ் c பை 2. ஸோ இங்கே யூஸ் பண்ண s இருக்குல்ல அது இதுதான். ஸோ அடுத்து அதே மாதிரி ரெண்டாவது ஷேப் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது ஷேப் என்னது நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியாக்கான ஃபார்முலா ½ into பேஸ் into ஹைட். அண்ட் இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பித்தகோரஸ் தியரம். ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். பித்தாகரஸின் தேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது அடுத்து மூணாவது. அண்ட் இதோட பெரிமீட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த 3 சைடுமே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஹைட்டு ப்ளஸ் பேஸ் ப்ளஸ் இந்த ஹைபாட்னியூஸோட லென்த். ஓகே, ஸோ அது 3ஐயும் ஆட் பண்ணால் அதான் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டரோட ஓவரால் ஐடியாவே எல்லா சைடையும் ஆட் பண்ணிக்கணும், எல்லா சைடோட லென்த்தையும். அண்ட் அடுத்து மூணாவது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா √3/4a ஸ்கொயர். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ எல்லாம் சிம்பிளை பண்ணி வரும்போது நமக்கு √3/4a ஸ்கொயர். அண்ட் அதே மாதிரி அதனுடைய பெரிமீட்டர் 3 times a. ஏன்னா 3மே ஏங்கிறதுனால. அண்ட் இதில் மறக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட ஹைட் என்னன்னு நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஹைட்டுங்கிறது √3/2 into a. ஸோ அந்த √3/2 into a ஹைட். அண்ட் அடுத்து நாலாவது நம்ம பார்த்த ஷேப்பு ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளோட ஏரியாக்கான ஃபார்முலா ஸோ 1/4 b into root of 4a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அண்ட் இதனுடைய ஹைட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா root of 4a square minus b square by 2. ஸோ இதான் இதோட ஹைட்டுக்கான ஃபார்முலா, ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளோட ஹைட்டுக்கான ஃபார்முலா. அண்ட் அடுத்து அதே மாதிரி இதனுடைய பெரிமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா 2a இருக்குது. அப்போ 2 times a
ப்ளஸ் பி ஒரு பி. ஸோ அந்த பார்டர் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ தான் ட்ரையாங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம இந்த பாலிகனில் 3 சைடு இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ 4 சைடு இருக்கும். ஸோ 4 சைடு இருந்துச்சுன்னா அதை குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நாற்கரம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ அடுத்து பாலிகன்ஸில் நம்ம பார்க்க போகிறது 4 சைடட் ஃபிகர். ஸோ 4 ஆங்கிள் இருக்கும் இதில். ஸோ அதை வந்து குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நாற்கரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நாற்கரம் அப்படின்ற அமைப்பு ஒரு 4 பக்கங்களை கொண்ட அமைப்பு, அது எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாற்கரத்தினுடைய ஏரியா கேல்குலேட் பண்ணும்போது நம்ம அதை 2 ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இதை 2 ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஒரு டயகனல் வச்சுப்போம். ஸோ இது ஒரு டயகனல் அப்படிங்கிறப்போ நம்ம இதை டின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த டயகனல் அண்ட் அதுக்கப்புறம் இதை 2 ட்ரையாங்கிளாக ஸ்பிட் பண்ணிப்போம். ஸோ இந்த பாதி ஒரு ட்ரையாங்கிள், அந்த பாதி ஒரு ட்ரையாங்கிள். அதை வந்து நம்ம ஏரியா கேல்குலேட் பண்ணும்போது இந்த ட்ரையாங்கிள் ஏரியாவும் அந்த ட்ரையாங்கிள் ஏரியாவும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ ட்ரையாங்கிள் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, இந்த ட்ரையாங்கிள் 1 வச்சுப்போம், இந்த ட்ரையாங்கிள் 2 வச்சுப்போம். அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் ட்ரையாங்கிள் 1ஓட ஏரியா ட்ரையாங்கிள் 2ஓட ஏரியா. ட்ரையாங்கிள் 1ஓட ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தா பேஸ் இன்டூ ஹைட். ஸோ பேஸுங்கிறது நான் இதை பேஸாக வச்சுக்கிறேன். ஸோ ஹைட்னா இங்கே சம் h1 இருக்கும் அப்படின்னு வச்சுப்போம். அண்ட் அதே மாதிரி இதை சம் h2 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இதில் பேஸ் இன்டூ ஹைட், பேஸுங்கிறது ½ இன்டூ பேஸுங்கிறது d இன்டூ ஹைட்டுங்கிறது h1 ப்ளஸ் அதே மாதிரி அடுத்த ட்ரையாங்கிளில் ½ இன்டூ பேஸுங்கிறது d அண்ட் அதுக்கப்புறம் ஹைட்டுங்கிறது h2. ஸோ ½ இன்டூ d இன்டூ h2. ஸோ இதில் 1/2 d வெளியே எடுத்தோம் அப்படின்னா h1 ப்ளஸ் h2. ஸோ இதான் ஒரு குவாட்ரிலேட்டரோட பொதுவாக ஏரியாக்கான ஃபார்முலா. அண்ட் அதனுடைய சைடுங்கிறது ஜஸ்ட் எல்லா சைடையும் ஆட் பண்ணிக்க வேண்டியது, சைடோட லென்த் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குவாட்ரிலேட்டர் ஓகே. ஸோ நம்ம இதில் எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கு, ஒரு குவாட்ரிலேட்டரில் எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம சதுரம் அதாவது ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு சைடுமே ஏ. ஸோ இந்த ஸ்கொயரோட ஏரியாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா நான் முதல்ல சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு பக்கமும் ஒரு 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஸ்கொயர் அடுக்கி வச்சுட்டு அது எல்லாத்தையும் எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கேல்குலேட் பண்ணால் அதான் ஏரியாங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ இருக்கும், நம்ம இங்கே ஃபார்முலா மட்டும் தான் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் அது ஸ்கொயரோட ஏரியாக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர் அண்ட் அதனுடைய பெரிமீட்டருக்கான ஃபார்முலா 4a. அண்ட் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் கவனிக்கணும், ஒரு ஸ்கொயரோட டயகனல் ரிலேட் பண்ணி நம்ம ஏரியாக்கான ஃபார்முலா சொல்லுவோம். ஸோ இதோட டயகனல் என்ன, d. இந்த டயகனல் d-யை கேல்குலேட் பண்ணணும். எப்படி கேல்குலேட் பண்ணணும், இதை ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம் அகைன். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் ஹைபாட்னியூஸ் இல்லையா. ஸோ அந்த ஹைபாட்னியூஸ் d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் 2 சைட். ஸோ இந்த சைடோட ஸ்கொயர் இந்த சைடோட ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணால் இப்படி வந்துருமா. ஸோ அப்போ d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர். அப்போ d இஸ் ஈக்குவல் டு √2 இன்டூ a. ஓகே, ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே ஏரியாக்கான ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா ஏரியாக்கான ஃபார்முலாவில் இது எப்படி சார் போடுறதுன்னு கேட்குறீங்களா. ஸோ ஜஸ்ட் இது a இஸ் ஈக்குவல் டு d/√2ன்னு மாற்றி எழுதலாம். ஸோ அப்போ ஏக்கு பதிலாக d/√2ன்னு போட்டோம்னா d ஸ்கொயர் பை 2 அப்படிங்கிறது ஏரியாக்கான இன்னொரு ஃபார்முலாவாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பெரிமீட்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா 4a இருக்கா. ஸோ 4aக்கு பதிலாக d/√2. ஸோ 4d/√2. அண்ட் அது என்ன சிம்பிளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2√2d அப்படின்னு வரும். ஸோ இதுதான் என்னது பெரிமீட்டருக்கான ஃபார்முலா. இது எப்படி 2√2 வந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா. ஸோ ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த 4 என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ 4d/√2 இருக்கு இல்லையா, இது 2 × 2 d/√2 எழுதிடலாம். இந்த ரூட்டுமே இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணால் இங்கே √2 வரும். ஸோ அப்போ 2√2d. ஸோ இதெல்லாம் ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இதை எப்படி வேணாலும் நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதில் மேபி இது ஒரு கொஸ்டினாக கூட உங்கள் எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அடுத்து அதே மாதிரி இந்த ஸ்கொயரில் டயகனல்ஸ் ரெண்டுமே என்னன்னா ஈக்குவல். ஸோ இந்த டயகனல் ஈக்குவல், இந்த டயகனல் ஈக்குவல். ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே நமக்கு √2a தான் வரப்போகுது. இன்கேஸ் இதில் டயகனல் ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறப்போ நமக்கு 3வது ஷேப் வரும். அந்த 3வது ஷேப் என்ன அப்படின்னா அதுதான் ராம்பஸ். ராம்பஸ்னா தமிழில் சாய் சதுரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாய் சதுரம் என்ன அப்படின்னா டயகனல் ஈக்குவலாக இல்லாமல் போச்சுன்னா இப்படி வரும் இல்லையா, கிராஸா. ஸோ இந்த டயகனல்லாம் நமக்கு என்னவா இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. ஸோ ஜஸ்ட் அதே மாதிரி நம்ம பழைய மாதிரியே கேல்குலேட் பண்ணணும். ஸோ இது ஒரு டயகனல் அண்ட் இது ஒரு டயகனல், இது டயகனல் d1, இது டயகனல் d2. ஸோ அப்போ அதனுடைய ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஏரியா ஆஃப் ராம்பஸ் ½ இன்டூ d1 இன்டூ d2. ஓகே, ஸோ அது இது எப்படி வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டயகனல்ஸோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா அது ரெண்டுமே இன்டர்செக்ட் பைசெக்ட் பண்ணும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது, ஆனால் ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணும். அதாவது
இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை 2 சம பகுதிகளாக பிரிக்கும். இங்கே d1/2, இங்கே d1/2, இங்கே d2/2, அங்கே d2/2, ரெண்டும் பாதி பாதியாக பிரிக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இது ஒரு 8 சென்டிமீட்டர் அப்படின்னா d1ங்கிறது அந்த d2 ஸ்பிளிட் பண்ணுறப்போ இந்த லென்த் என்ன அப்படின்னா 4 சென்டிமீட்டர் அண்ட் மீதி 4 சென்டிமீட்டர். அண்ட் அதே மாதிரி இது ஒரு 4 சென்டிமீட்டர் அப்படின்னா இங்கே 2 வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி பைசெக்ட் பண்ணும், 2 சம பகுதிகளாக பிரிக்கும். ஓகே, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இதை எழுதிப்போம். அதே மாதிரி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. அண்ட் இதனுடைய பெரிமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பெரிமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அது 4a தான். ஏன்னா இதனுடைய எல்லா சைடும் என்னது ஈக்குவல். ஸோ அப்போ ஒரு ஸ்கொயரையும் ராம்பஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அந்த ஸ்கொயர் ராம்பஸ் ரெண்டுமே குவாட்ரிலேட்டரல் நாற்கரத்துக்குள்ளே வரும். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்கொயரை நம்ம ஒரு ராம்பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ராம்பஸை நம்ம ஒரு ஸ்கொயர்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஸ்கொயரை ராம்பஸ்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, அந்த காரணத்தினால சொல்கிறோம். அண்ட் இதை ஏன் ஸ்கொயர்னு சொல்ல முடியாது அப்படின்னா டயகனல்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை, அதனால் இதை ஸ்கொயர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அண்ட் அடுத்து அதே மாதிரி ஸோ 2 pairs ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஷேப்புக்கு பேர் ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம். ஸோ அதான் வந்து ரெக்டாங்கிள். ஸோ இதை வந்து லென்த் அண்ட் இது பிரெத்னு சொல்லுவோம். இதுலேயே ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டும் ஈக்குவல் அண்ட் பிரெத் இதுலேயும் ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டும் ஈக்குவல். ஆனால் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்காது. ஓகே, ஸோ 2 ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும்தான் என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போ இதில் அதே மாதிரி டயகனல்ஸ் என்னவா இருக்கும்னா நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் இதனுடைய ஏரியாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய ஏரியாக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா L/B. இதுலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அந்த டயகனல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரையாங்கிளாக பிரித்து அப்படி எழுதணும் அப்படின்னா L/B அப்படின்னு வந்துடும். அண்ட் இதனுடைய பெரிமீட்டருக்கான ஃபார்முலா எத்தனை சைட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ L+B + L+B, அதாவது 2 டைம்ஸ் L+B, அதாவது 2L + 2B எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு பெரிமீட்டர் வந்துடும் இல்லையா. அண்ட் இதில் டயகனல் கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதோட டயகனல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இது எந்த ஃபார்முலா புக்கில் இருக்காது, நமக்கு தேவைங்கிறனால நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துப்போம். இன்கேஸ் தேவைப்படலாம். ஸோ இந்த டயகனலை கால்குலேட் பண்ணுறதுக்கு அகைன் அதே மாதிரி இதை ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணால் இது ஒரு டயகனல் B. ஸோ டயகனல் ஸ்கொயர் வந்து மற்ற 2 சைடோட ஸ்கொயரோட சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும், அதாவது L² + B². அப்போ Dங்கிறது √L² + B². ஓகே, அண்ட் இது அதே மாதிரி இந்த ஃபார்முலா இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா யூஸ் பண்ண முடியாது. மேபி இதோட டயகனல்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை வச்சு இதை ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிளில் நமக்கு டயகனல்ஸ் ஈக்குவலாக இல்லாமல் போகுது அப்படின்னா அங்கே தான் நமக்கு 5வது ஷேப் வரும், பேரலகிரம், அதாவது இணைகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைடு A, இதில் அதே மாதிரி வச்சுக்கோமே. ஸோ இது வந்து லென்த் L அண்ட் இது பிரெத் Bன்னு வச்சுக்கோம் அப்படின்னா இதில் டயகனல்ஸ் என்னவா இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. ஈக்குவலாக இல்லாதனால நம்ம இந்த பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இணைகரம், அதாவது பேரலகிரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ரெக்டாங்கிளுக்கும் இணைகரத்துக்கும் என்ன வித்தியாசம், டயகனல் ஈக்குவலாக இருக்காது. அதே மாதிரி ஒரு ஸ்கொயருக்கும் ராம்பஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் டயகனல் ஈக்குவலாக இருக்காது. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்ற எல்லாமே சேம். ஸோ இப்போ ஒரு ரெக்டாங்கிளில் இந்த டயகனல் ஈக்குவலாக இல்லாமல் போச்சு அப்படின்னா அப்போ நமக்கு கிடைக்கிற ஷேப் தான் பேரலகிரம். ஓகே, ஸோ அந்த பேரலகிரம் அப்படின்னா என்னன்னா ஜஸ்ட் இதே மாதிரி தான். ஆனால் என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னா டயகனல்ஸ் என்னவா இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. ஸோ அப்படி ஈக்குவலாக இருக்காதுங்கிறப்போ இதை சம் பேஸ்ன்னு வச்சுப்போம் அண்ட் இந்த சைடு ஏன்னு வச்சுப்போம். ஸோ இதுவும் B. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாமே நமக்கு ஈக்குவலாக இருக்குது அண்ட் டயகனல் என்னவா இருக்காது, சேமாக இருக்காது. ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஹைட்னு ஒரு மெஷர் புதுசாக கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ கேல்குலேட் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த ஏவை ஜஸ்ட் டே வந்தீங்கன்னா ஒரு ஹைட் ஹச்சுக்கு ஈக்குவல் ஆகிடும். அப்போ மறுபடியும் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா மாதிரியே தான் இங்கேயும், ஆனால் இங்கே பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்னு வரும். அப்போது ஏரியா ஆஃப் பேரலகிரம் பேஸ் இன்ட்டு ஹைட் அண்ட் அதோட பெரிமீட்டர் என்னவா இருக்கும், ஜஸ்ட் அதே தான். எது நம்ம ரெக்டாங்கிளுக்கு என்ன பெரிமீட்டர் எழுதணுமோ அதே தான் இருக்கும். என்ன 2 டைம்ஸ் A + B. ஸோ 2A + 2B 2 டைம்ஸ் A + B. ஓகே, ஸோ அவ்வளோதான். ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ரெக்டாங்கிளையும் பேரலகிரமையும் கம்பேர் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் அடுத்து அதே மாதிரி 6வது ஒரு ஷேப், அதுதான் ட்ரபீசியம். ஸோ ட்ரபீசியம் அப்படின்னா என்ன அப்படின்னா சரிவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் ஆப்போசிட் சைட்ஸ் என்னவா இருக்காது, சேமாக இருக்காது. ஸோ இது வந்து சம் A, இது சம் B அண்ட் இதுக்கும் அதே மாதிரி நமக்கு ஒரு ஹைட் இருக்கும். ஸோ ஒரு பேரலகிரமில்
ஒரு சைடு மட்டும் நமக்கு என்னவா இருக்காது, ஈக்குவலாக இல்லாமல் வேறு வேறு மெஷர் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த 2 சைடும் நமக்கு ஈக்குவல் தான், ஆனால் ரெண்டும் வேறு வேறு டைரக்ஷன் இருக்குது. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஏரியாக்கான ஃபார்முலா 1/2 h into a plus b. ஸோ இந்த ஓவரால் ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா என்னன்னா, இந்த மாதிரி 2 வேறு வேறு மெஷர்ஸ் இருக்கும்போது ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்துக்கும். அதாவது a plus b/2 எழுதும்போது இதே தான் பேஸ் இன்ட்டு ஹைட் தான். ஆனால் பேஸுங்கிறது எங்கே என்னது, 2 பேஸ் இருக்கா. ஸோ அந்த 2 பேஸையும் என்ன பண்ணுறோம், வேறு வேறு இது இருக்கனால ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்துக்கும். ஸோ a plus b/2 இன்ட்டு ஹைட் 1/2 h into a plus b. ஸோ இதுதான் ஒரு சரிவகம், அதாவது ட்ரப்பீசியமோட ஏரியாக்கான ஃபார்முலா. அண்ட் இதனுடைய பெரிமீட்டர் அப்படின்னா ஜஸ்ட் இந்த எல்லா சைடையுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த எல்லா ஃபார்முலாஸையும் சம்மரைஸ் பண்ணி எழுதிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஷேப் நமக்கு என்ன இருக்குது, குவாட்ரிலேட்டரல். ஸோ குவாட்ரிலேட்டருடைய ஏரியா அண்ட் பெரிமீட்டர். ஸோ குவாட்ரிலேட்டரோட ஏரியாக்கான ஃபார்முலா என்ன சொன்னேன், 1/2 d into h1 plus h2. 2 ஹைட் இருக்கும். ஸோ h1 plus h2. அடுத்து ரெண்டாவது நம்ம பார்த்தது ஸ்கொயர். ஸ்கொயரோட ஏரியாக்கான ஃபார்முலா a ஸ்கொயர், பெரிமீட்டருக்கான ஃபார்முலா 4a. இந்த குவாட்ரிலேட்டரலுக்கு நான் வந்து ஏன் பெரிமீட்டருக்கான ஃபார்முலா எழுதுனா, ஜஸ்ட் அது சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். இந்த சைட்ஸ்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா அதை ஆட் பண்ணி எழுதிடலாம், ஓவரால் ஐடியா தான். அண்ட் அடுத்து அதே மாதிரி மூணாவது நம்ம பார்த்த ஷேப்பு ஒரு ராம்பஸ். ராம்பஸ் அப்படின்னா என்னன்னா சாய் சதுரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த சாய் சதுரத்துக்கான ஏரியாக்கான ஃபார்முலா அதே மாதிரி 1/2 d1 into d2. இந்த டயகனல்ஸ் என்ன பண்ணும், ப்ராடக்ட் பண்ணிக்கணும். அண்ட் அடுத்து அதே மாதிரி அதனுடைய ஏரியாக்கான பெரிமீட்டருக்கான ஃபார்முலா அதே 4a. அண்ட் அடுத்து அதே மாதிரி நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ரெக்டாங்கிள் பார்த்தோம். ஸோ ரெக்டாங்கிளில் என்ன பண்ணோம், ஏரியாக்கான ஃபார்முலா l into b. அண்ட் அந்த ரெக்டாங்குலர் பெரிமீட்டருக்கான ஃபார்முலா 2 times l plus b. அண்ட் அதோட டயகனல்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் l ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகே. அண்ட் அதே மாதிரி இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுலேயும் ஒரு ஐடியா பார்த்தோம், என்னது, டயகனல் இஸ் ஈக்குவல் டு √2a. அந்த √2a வச்சு இந்த ஃபார்முலா மறுபடியும் மாற்றி எழுதலாம். அப்போது 4 times d/√2 அப்படின்னு நாங்கள் எழுதிடுவோம். அதே மாதிரி இதையும் அதை சப்ஸ்டிட் பண்ணி எழுதி பார்க்கலாம். ஓகே. அடுத்து அஞ்சாவதாக பார்த்தது பேரலகிராம். ஸோ பேரலகிராமோட ஏரியாக்கான ஃபார்முலா ஜஸ்ட் பேஸ் இன்டூ ஹைட். அண்ட் அதுக்கும் என்னது, நமக்கு சேம் பெரிமீட்டருக்கான ஃபார்முலா 2 times a plus b. அண்ட் ஆறாவதாக பார்த்தது ட்ரப்பீசியம். ட்ரப்பீசியமோட ஏரியாக்கான ஃபார்முலா அதே பேஸ் இன்டூ அந்த பேஸ் 2 இருக்கனால 2க்கு ஆவரேஜ் எடுத்துக்கும். ஸோ a plus b/2. அண்ட் இதனுடைய பெரிமீட்டருக்கான ஃபார்முலா சம் ஆஃப் சைட்ஸ். ஸோ குவாட்ரிலேட்டரில் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ இதுக்கு மேலே குவாட்ரிலேட்டரில் வேறு 2 ஷேப்ஸும் இல்லை. ஸோ இப்போ நம்ம அடுத்து குவாட்ரிலேட்டர்ஸை முடிச்சுட்டு சர்க்கிள்ஸ் வந்துட்டோம். ஸோ அந்த சர்க்கிள்ஸில் என்ன அப்படின்னா, ஸோ சர்க்கிள்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன், நமக்கு எல்லா பக்கமும் டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். ஓகே. ஸோ அப்போது இதை வந்து டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதில் பாதியை ஆர்னு சொல்லுவோம். அண்ட் இந்த சென்டர் சி அல்லது ஓ ஏதாவது லெட்டரில் டிஃபைன் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் இந்த சர்க்கிளோட ஏரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த சர்க்கிளோட ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா πr². அந்த அடுத்து அதே மாதிரி இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. ஓகே. ஸோ இது வந்து ஒரு சர்க்கிளுக்கு. ஸோ இந்த சர்க்கிளோட ஒட்டுமொத்த கோணம், அதாவது இங்கே 0ல ஆரம்பிச்சு மறுபடியும் டே சுற்றி ஒரு சுற்று வர்றதுக்கு இங்கே நமக்கு 360 டிகிரி எடுக்கும். அந்த 360 டிகிரி ரேடியன்னா நம்ம பையன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அதுதான் வந்து ஒரு சர்க்கிள், அதாவது ஒரு வட்டம். இதில் பாதி அப்படின்னா நமக்கு செமி சர்க்கிள். ஓகே. ஸோ அந்த செமி சர்க்கிளோட ஏரியா என்ன அப்படின்னா, இந்த செமி சர்க்கிளோட ஏரியா என்னது, இந்த வட்டத்தில் பாதியா. ஸோ அந்த வட்டத்தோட ஏரியா அதில் பாதி. ஓகே. அதுதான் வந்து செமி சர்க்கிளோட ஏரியா. அண்ட் இது வந்து ரேடியஸ் ஆர். அண்ட் அதனுடைய பெரிமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதோட பெரிமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆர்க் லென்த்து. ஸோ அப்போ இந்த ஓவரால் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் பாதி தான் இங்கே இருக்கும். ஸோ அப்போது இந்த 2πrல பாதி ப்ளஸ் இங்கே நமக்கு ஒரு 2 ஆர் இருக்கும் இல்லையா. ஸோ இது சென்டர் அப்படின்னா இது ஒரு ஆர், இது ஒரு ஆர், மொத்தமாக நமக்கு டி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டியோட லென்த்து இதில் சேர்த்துக்கணும். அப்போது 2r. ஸோ இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போது πr + 2r. ஆரை வெளியே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு π + 2. ஓகே. அப்போது செமி சர்க்கிளோட
பெரிமீட்டர் அண்ட் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ சர்க்கிளுக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் செமி சர்க்கிளுக்கு நம்ம பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் இதில் பாதி 2πr + 2r. ஸோ இந்த 2πrல பாதி ப்ளஸ் 2r. ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ πr + 2r நமக்கு r வெளியே எடுத்தோம் அப்படின்னா π + 2. இதான் வந்து ஒரு அரை வட்டத்துக்கான பரப்பளவு. அண்ட் இதுலையும் இப்போ பாதி எடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து குவாட்ரண்ட் கால் வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரேடியஸ் r. அண்ட் இதனுடைய ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அரை வட்டத்திலையும் பாதி, அரை வட்டத்தினுடைய ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? πr²/2. ஸோ அதுலேயும் பாதி அப்படிங்கிறப்போ πr²/2 × 2, அப்போ πr²/4. அதாவது மொத்தமாக இந்த பெரிய சர்க்கிளில் 4ல் 1 பங்கு, அப்போ அது 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணும்போது πr²/4. அண்ட் இதனுடைய பெரிமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி ஓவரால் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr, அதில் 1/4, 4ல் 1 பங்கா இருக்கு அப்படின்னா /4 ப்ளஸ் அதே மாதிரி 2r. இங்கே ஒரு r, இங்கே ஒரு r இருக்கும் இல்லையா? ஸோ அதை சிம்பிளை பண்ணா πr/2 ப்ளஸ் 2r அப்படின்னு இருக்கும். அண்ட் இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், r வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா π/2 ப்ளஸ் 2. ஓகே, ஸோ இப்போ r × π/2 ப்ளஸ் 2. ஸோ அதான் வந்து நமக்கு தேவையான குவாட்ரண்ட்டோட பெரிமீட்டர். ஸோ இப்போ வந்து ஒரு சர்க்கிளில் நம்ம சென்டர் வழியாக ஒரு லைனை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் ரேடியஸ் இல்லையா? ஸோ இந்த ஓங்கிறது சென்டர் அப்படின்னா இதுக்கு பேர் ரேடியஸ். அதே மாதிரி இன்னொரு லைனை பாஸ் பண்ணோம்னா இதுக்கு பேரும் ரேடியஸ். இந்த ரெண்டு ரேடியஸுக்கும் நடுவில் அடைப்பட்டிருக்கிற அந்த ஏரியா கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதை செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வட்ட கோண பகுதி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதனுடைய ஏரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ வட்ட கோண பகுதின்னு இருக்கா. ஸோ கோணம்னு வரும்போது அங்கே ஆங்கிள் இன்வால்வ் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆங்கிள் இருக்கும். ஸோ அந்த ஆங்கிள் நம்ம என்ன வச்சுப்போம் அப்படின்னா சம் தீட்டான்னு வச்சுப்போம். ஓகே, அப்போ இந்த ஓவரால் சர்க்கிளோட ஏரியா என்னது? πr². அண்ட் அதுல இந்த பர்டிகுலர் தீட்டா இந்த ஆங்கிள் உள்ள வர்ற ஏரியா மட்டும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அப்போ அந்த πr² × தீட்டா டிவைடட் பை 360. ஓகே, ஸோ அதான் வந்து இந்த செக்டாரோட ஏரியா. அண்ட் இந்த செக்டார் வந்து மைனர் செக்டார் மேஜர் செக்டார்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறது மைனர் செக்டார். இது இல்லாமல் மீறி இங்கே பெருசாக இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே நமக்கு என்னது மேஜர் செக்டார். ஸோ இந்த மைனர் செக்டாரோட ஏரியாக்கான ஃபார்முலா πr² θ/360. மேஜர் செக்டார் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தது மைனர். அண்ட் பொதுவாக செக்டார் அப்படின்னா அது மைனர் செக்டார் தான் ரெப்ரசென்ட் பண்ணும் அன்லெஸ் இட் இஸ் மென்ஷன்ட் as மேஜர். ஸோ மேஜர்னு மென்ஷன் பண்ணாத வரைக்கும் நம்ம மைனர் செக்டாரோட ஏரியா தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அடுத்து மேஜர் செக்டாரோட ஏரியா அப்படின்னா ஓவரால் ஏரியால இருந்து ஓவரால் ஏரியா πr² மைனஸ் இந்த மைனர் செக்டாரோட ஏரியாவை நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணி எழுதணும். ஸோ இதோட மைனர் செக்டாரோட ஏரியா சப்ராக்ட் பண்ணி எழுதுனா πr² θ/360. இன்னும் சிம்பிளை பண்ண நினைச்சீங்க அப்படின்னா πr² வெளியே எடுத்துட்டு அப்போ 1 மைனஸ் θ/360. ஓகே, ஸோ இதான் என்னது வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு. அடுத்து அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஒரு சர்க்கிளில் சென்டரை வச்சு 2 ரேடியஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணும்போது இங்கே ஒரு பீஸ் கட் பண்ணலாமா? ஸோ இந்த கட் பண்ணி எடுத்தால் அந்த பீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த ஆர்க் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆர்க்கினுடைய லென்த்து, அதாவது இந்த வட்டக்கோண பகுதி வில்லின் நீளம் அப்படின்வாங்க. ஆர்க்னா வில்லு அப்படின்ற மாதிரி இந்த வட்டக்கோண பகுதி வில்லின் நீளம். ஆர்க் லென்த் அப்படின்னா நம்ம முதல்ல எப்படி கால்குலேட் பண்ணோம்? ஏரியான்னு கால்குலேட் பண்ணும்போது ஓவரால் ஏரியாவில் θ/360 போட்டோம். அண்ட் இங்கே வில்லின் நீளம்னு பார்க்கும்போது இப்போ ஆர்க் லென்த்னு பார்க்கும்போது இதில் எது ரிலேட் ஆகிருக்கு? ஒரு சர்க்கிளோட காம்பனண்ட் என்ன மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸோ ஆர்க் லென்த் சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா 2πr. அதில் எனக்கு ஃபுல்லாலாம் வேண்டாம், இந்த பர்டிகுலர் தீட்டால என்ன உள்ள வருதோ அது மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த பர்டிகுலர் தீட்டால உள்ள என்ன வருது அப்படின்னா நமக்கு 2πr θ/360 இல்லையா? எஸ். ஸோ அந்த θ/360 ஏன் 360 போடுறோம்னா ஓவரால் டிகிரி வந்து நமக்கு 360. அதனால
இதுதான் வந்து நமக்கான ஆர்க் லென்த். அண்ட் இந்த ஆர்க் லென்த் நம்ம L அப்படின்னு சமயத்தில் நோட் பண்ணுவோம். ஓகே. அண்ட் அடுத்து அதே மாதிரி ஒரு செக்மெண்ட் அண்ட் இந்த ஆர்க் லென்த்லையுமே கூட நமக்கு மைனர் ஆர்க் மேஜர் ஆர்க்னு இருக்கு. அண்ட் இதுதான் வந்து நமக்கு மைனர் ஆர்க் லென்த். ஏன்னா இது சின்ன பார்ட்டா இருக்கு இல்லையா, ஸோ இது மைனர் ஆர்க் லென்த். இது இல்லாமல் மீதி இருக்கிறதுலாம் என்னது நமக்கு மேஜர் ஆர்க் லென்த். அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? வழக்கம் போல மேஜருக்கு எப்பவுமே கால்குலேட் பண்ணும்போது டோட்டல் மைனஸ் மைனர். ஓகே. ஸோ அப்போ மேஜர் ஆர்க் லென்த் கால்குலேட் பண்ணும்போது டோட்டலாக இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னா 2πr மைனஸ் மைனரோட ஆர்க் லென்த் என்னது 2πr θ by 360. ஓகே. ஸோ இதுதான் வந்து மேஜர் ஆர்க் லென்த். ஸோ அடுத்து இந்த மைனர் செக்டாரோட ஏரியாவை இந்த ஆர்க் லென்த்தை வச்சு சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா கொஸ்டின் சமயத்தில் நமக்கு டிஃபிகல்ட்டாக கூட கேட்கணும்னு நினச்சி அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த πr² θ by 360 இருக்கு இல்லையா, அந்த πr² θ by 360ல மேலே ஒரு 2 கீழே ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணி ஸோ இந்த 1/2 இது எழுதியாச்சு. 2πr θ by 360 into r எழுதலாமா? அதாவது இந்த r² இருக்கு இல்லையா, இந்த r² r into r எழுதிட்டு 2πr into θ by 360 இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் இதில் எழுதிட்டு ஒரு r மட்டும் தனியாக எழுதிடும். அப்போது அதோட ஃபார்முலா என்ன மாறும்னா 1/2 r into arc length. ஸோ ஆர்க் லென்த் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த செக்டாரோட ஏரியாவை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஓவரால் ஐடியா இதுதான். ஸோ அடுத்து இந்த செக்டாருடைய பெரிமீட்டர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பெரிமீட்டர் அப்படின்னா என்னன்னா நமக்கு பவுண்டரிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ பவுண்டரிஸில் இந்த ஆர்க் வரும் அண்ட் இந்த 2 ரேடியஸ் வரும். அப்போது பெரிமீட்டர் ஆஃப் செக்டார், அதாவது வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவு இல்லையா. ஸோ அந்த ஆர்க் லென்த் நம்ம இப்போ தான் பார்த்தோம், என்னது 2πr θ by 360 plus 2r. ஸோ இதான் வந்து இந்த செக்டாருடைய பெரிமீட்டர். ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து செக்மெண்ட் பார்க்க போகிறோம். அந்த செக்மெண்ட்டில் வந்து 2 விதமான செக்மெண்ட் இருக்குது. ஒன்று மைனர் செக்மெண்ட், இன்னொன்று மேஜர் செக்மெண்ட். அண்ட் வழக்கம் போல் பார்த்த மாதிரி சின்னதாக இருக்கிறது மைனர் செக்மெண்ட், பெருசாக இருக்கிறது மேஜர் செக்மெண்ட். அண்ட் இந்த மைனர் செக்மெண்ட்டோட ஏரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓவரால் இதை வந்து ஒரு செக்டாராக கன்சிடர் பண்ணிட்டு இந்த செக்டாரோட ஏரியாவில் இருந்து இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை நம்ம என்ன பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணால் போதும், நமக்கு இந்த செக்மெண்ட்டோட ஏரியா கிடைக்கும். ஸோ செக்டாரோட ஏரியாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் செக்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த செக்டாரோட ஏரியா நமக்கு என்னது πr² θ by 360 மைனஸ் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன அப்படின்னா 1/2 பேஸ் இன்டூ ஹைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த பேஸ் இந்த லைன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த சைன் தீட்டாவோட வேல்யூவாக இருக்கும். அந்த ஹைட்டுங்கிறது நமக்கு ஆர்ன்னு இருக்கும். ஸோ அப்போ 1/2 r சைன் தீட்டா. ஓகே. அண்ட் அதுதான் என்னன்னா நமக்கான ஏரியாக்கான ஃபார்முலா. ஸோ ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுங்க அவ்வளோ. அண்ட் அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு கிளாக் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் இல்லையா. அந்த கிளாக் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சர்க்கிள் ரிலேட் பண்ண மாதிரி ஒரு ஷேப் தான். அப்போது மினிட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிட் ஹேண்ட் அப்படின்னா நிமிட முள். அந்த நிமிட முள் ஒரு நிமிஷத்தை தாண்டி 60 நிமிஷம், அதாவது 1 hour அப்படி சுற்றி வர்றதுக்கு எத்தனை டிகிரி ரொட்டேட் ஆகும் அப்படின்னா 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். அப்போது ஸோ ஆங்கிள் இன் 60 minutes ஈக்குவல் டு 360 டிகிரி. அண்ட் இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராப்ளம் செய்யணும். அண்ட் அதே மாதிரி அவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் ஹேண்ட் அப்படின்னா இந்த 6 o'clock 7 o'clockலாம் டைம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த அவர் மணி நேரத்தை காட்டக்கூடிய அந்த முள் வந்து 12 மணி நேரத்தை கடக்க. ஸோ 12 மணி நேரம் இங்கே 6ல் ஆரம்பிச்சு மறுபடியும் 6லேயே வந்து நிற்கணும்னா 12 மணி நேரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம். ஸோ ஆங்கிள் இன் 12 hours அதுவும் 360 டிகிரி. அப்போ நிமிட முள் ஒரு முழு ரொட்டேஷனுக்கு எடுத்துக்கிறது 360 அண்ட் மணி நேரத்துக்கான முள் அந்த ஒரு ரொட்டேஷனுக்கு எடுத்துக்கிறது 360 டிகிரி. அண்ட் அடுத்து அதே மாதிரி வீல் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸும் வரும். ஸோ வீல் சம்மந்தமான ப்ராப்ளம் அப்படின்னா ஸோ இதை ஒரு வீலாக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இந்த வீலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீல் ஒரு ரொட்டேஷன் எடுக்குது அப்படின்னா இந்த இடத்துல மார்க் பண்ணி ஒரு ரொட்டேஷன் எடுக்குது அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல்னா நம்ம பெரிமீட்டருக்கு ஈக்குவல். அப்போது 1 ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர். அண்ட் அடுத்து அதே மாதிரி ஒரு நிமிஷத்தில், அதாவது
distance moved in 1 minute divided by perimeter, அதாவது circumference. ஸோ இதில் வந்து நம்ம வீல் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் பண்ணுவோம், அதாவது வீல் ரொட்டேஷன் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ். அந்த வீல் ரொட்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சு நம்ம அதை ரொட்டேட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரும்போது ஒரு ரொட்டேஷன் முடிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த ஒரு ரொட்டேஷன் முடிஞ்சிருக்கும் போது இந்த லென்த் என்னன்னா இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸா இருக்கும். ஓவரால் ஐடியா என்ன? 1 rotation is equal to circumference of the circle இல்லையா? அண்ட் இதை வச்சுட்டு நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். அப்போ நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் இன் 1 minute is equal to ஒரு நிமிஷத்துல நமக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் நடந்திருக்கும் அப்படின்னு தெரியணும்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் இன் 1 minute divided by அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, அப்போ ஒரு நிமிஷத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்குங்கிறத பார்த்துட்டு அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸால் டிவைட் பண்ணா எத்தனை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதை வச்சுட்டு நம்ம உள்ள 2-3 ப்ராப்ளம் பார்த்துருவோம். ஸோ அடுத்து வந்து நம்ம ரிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம், அந்த ரிங்கோடைய ஏரியாவை பார்த்துருவோம். ஸோ ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கும் அண்ட் அந்த சர்க்கிளுக்குள்ள ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கும். நமக்கு 2 விதமான ரேடியஸ் கிடைக்கும். ஸோ அந்த 2 விதமான ரேடியஸ் என்ன அப்படின்னா சின்ன சர்க்கிளோட ரேடியஸை ஸ்மால் ஆர், பெரிய சர்க்கிளோட ரேடியஸை கேபிட்டல் ஆர் வச்சுக்கிட்டோம்னா இந்த ரிங்கோட ஏரியா, ரிங்னா நமக்கு இந்த இடம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடம் இதனுடைய ஏரியா வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம 2 சர்க்கிளாக பார்ப்போம். ஒன்று பெரிய சர்க்கிள், பெரிய ஆர் ரேடியஸ் வச்சிருக்க சர்க்கிள், இன்னொன்று சின்ன ஆர் ரேடியஸ் வச்சிருக்க சர்க்கிள். அப்போ பெரிய ஆர் ரேடியஸாக வச்சிருக்க சர்க்கிள் இருந்து சின்ன ஆர் ரேடியஸாக வச்சிருக்க சர்க்கிளோட ஏரியாவை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ரிங்கோட ஏரியா கிடைக்கும். அப்போ ஏரியா ஆஃப் ரிங் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் பெரிய சர்க்கிளோட ஏரியா மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் சின்ன சர்க்கிளோட ஏரியா. 2 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு இந்த ரிங்கோட ஏரியா கிடைச்சிடும். ஸோ பையை வெளியே எடுத்தோம் அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ அந்த ரிங்கோட ஐடியா நமக்கு 3 dimensional ஷேப்பில் ஸ்பியர், சிலிண்டர் எல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, அதனால இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் அடுத்து அதே மாதிரி இப்போ 2 சர்க்கிள் நமக்கு இன்டர்னலாக டச் ஆயிருக்கு அப்படின்னா உட்புறமாக தொட்டுட்டு இருக்கும்போது, ஸோ இது என்னது தொடாமல் உள்ளே இருக்கும்போது இது உட்புறமாக தொட்டுட்டு இருக்கும்போது 2ஓட சென்டருக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். இது பெரிய சர்க்கிளோட சென்டராக இருக்கும், அதே மாதிரி சின்ன சர்க்கிளோட சென்டராக இருக்கும். ஸோ பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர் அப்படின்னா சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் நமக்கு ஸோ கேபிட்டல் ஆர் அப்படின்னா சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் நமக்கு ஸ்மால் ஆர்னு இருக்கும். அண்ட் இந்த சென்டருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் ஆஃப் தேர் ரேடியஸ். ஸோ சென்டருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னது? டிஃபரன்ஸ் ஆஃப் தேர் ரேடியஸ். சாரி, டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து உட்புறமாக தொட்டுட்டு இருக்கும்போது 2 சர்க்கிள் வெளிப்புறமாக தொட்டுட்டு இருக்கும்போது 2ஓட சென்டர் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஓட ரேடியஸையும் சம் பண்ணிக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ரேடியஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஓவரால் கான்செப்ட். ஸோ 2 dimensional ஷேப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒட்டு மொத்தமாகவே 2 பார்ட்டாக ஸ்பிட் பண்ணிடலாம். ஒன்று பாலிகன், இன்னொன்று சர்க்கிள். அண்ட் அந்த பாலிகனில் நம்ம 2ஆக ஸ்பிட் பண்ணிடலாம். ஒன்று ட்ரையாங்கிள், இன்னொன்று குவாட்ரிலேட்டரல்ஸ். அந்த குவாட்ரிலேட்டரல்ஸ்லேயும் நம்ம ஈஸியாக ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் சர்க்கிள் ரிலேட்டடான ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக இதுதான் 2 dimensional ஷேப். அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம 3 dimensional ஷேப் எப்படி இருக்கும், அந்த 3 dimensional ஷேப்போட வால்யூம் அண்ட் அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி 3 dimensional ஷேப்போட வால்யூம், சர்ஃபேஸ் ஏரியாலாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த 2 dimensional ஷேப்போட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக பாருங்கள், எல்லா ஃபார்முலாவும் ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம 3 dimensional ஷேப்போட ஃபார்முலாஸை ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் லெட்ஸ் ஸ்டே வித் சக்ஸஸ்.